திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளை பகுதி வாரியாக பிரிக்கிறது கஷ்டம். எந்தெந்த பகுதியில யார் யாரு பலமாக இருக்காங்க அப்படின்னு. ஆனா அதிமுக கூட்டணியில அது கொஞ்சம் எளிதானது. மேற்கு மண்டலத்துல அப்படின்னா அதிமுக, வடக்கு மண்டலம் இந்த மாதிரியான பகுதிகளில் பாமக, தெற்குனா பாஜக, அமமுக இந்த மாதிரி பிரிச்சிடலாம். இப்போ 5 மணி நிலவரத்தை வச்சு அந்த மேற்கு மண்டல மாவட்டங்கள், இந்த வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல யாரு வலுவாக இருக்கிறா, அந்த வாக்கு சதவீதம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுமா? அதிமுக கூட்டணியை புரிஞ்சுக்கிறத வச்சு திமுக கூட்டணியையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்ல? ஆமா, நிச்சயமா. நீங்க இப்ப நீங்க அதிமுக கூட்டணி ரொம்ப அழகா கேட்டீங்க. பாமக இருக்கிறது வட மாவட்டங்கள்ல தான் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல அதிமுக, அமமுக என்பது தென் மாவட்டங்கள்ல ஓரளவு இருக்கக்கூடிய ஒன்று. நீங்க பாஜகவும் தென் மாவட்டங்கள்ல இருக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இது நாள் வரை நம்ம பார்க்காத தேர்தல் இதுங்கிறேன். கிட்டத்தட்ட நீங்க மேற்கு மண்டலத்துல அதிமுக வலுவாக இருக்கு, அதிமுகவை தான் அது விஜய் பாதிக்கும் அல்லது தென் மாவட்டங்கள்ல பாதிப்பு குறைவாக இருக்கும்னா கணிக்கவே முடியாது. ஏன்னா நான் இன்னைக்கு சும்மா பூத்துகளில் உள்ள எல்லா இடமும் போயிட்டு வருவோம்னு ஒரு கடற்கரை கிராமம் போனேன். கம்ப்ளீட்டா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய கிராமம். வழக்கமா அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு போகக்கூடிய ஓட்டு வங்கி. அந்த மீனவ கிராமத்துக்கு போனா எனக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. 70% மேல விஜய்க்கு தான் வாக்கு என்பதாக அவர்கள் வெளிப்படையாக சொன்னாங்க. கேட்ட இவ்வளத்திற்கும் அங்கு 2 கட்சிகளுமே, 2 திராவிட கட்சிகளுமே பணம் வழங்கி இருந்த ஒரு பகுதி. நம்ம பணம் வழங்குவது சட்டப்படி தவறு, வாங்குவதும் தவறு என்றாலும் கூட நான் அங்க பார்த்த காட்சியை பதிவு செய்யறேன். பட் அங்க பார்த்தா அந்த கூட்டம் அவ்வளவு பேருமே கிட்டத்தட்ட டிவிகே என்பதாக டியூன் ஆயிருந்தாங்க. அப்ப அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த ஏரியா இவங்கதான், அந்த அந்த மண்டலம் இவர்களுக்கு வலுவான மண்டலம் அப்படிங்கிற கணக்குகள் எல்லாமே இந்த தேர்தலில் நிக்காதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது சில 100 வாக்குகளாலதான் பல தொகுதிகளில் தீர்மானிக்கப்படும். ஒரே ஒரு சின்ன அப்டேட் கூட சொல்றேன். இப்ப நீங்க கடந்த தேர்தலில் அமமுகவினுடைய தாக்கம் ஒரு 21 தொகுதிகளில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பதித்தது. ஸ்பாயிலரா இருந்தார், பெரிய ஸ்பாயிலரா இருந்தார். கிட்டத்தட்ட 21 தொகுதிகள் அது. தென் மாவட்டங்களே 15 தொகுதிகளுக்கு அதிகமானது. ஒரு உதாரணத்துக்கு காரைக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கச்சராஜா 25,000 ஓட்டு தேசத்துல தோக்குறாரு. ஆனா அங்க அமமுக எடுத்தது 30,000 மக்களுக்கு மேல எடுத்தாங்க. ஒரு தென்காசி எடுத்துக்கிட்டீங்கன்னா 10,000 ஓட்டு எடுக்குது அமமுக. அங்க தென்காசியில அதிமுக வேட்பாளர் செல்வமோகன் தாஸ் கடந்த தேர்தலில் வெறும் 200 ஓட்டுல தான் தோக்குறாரு. அப்ப நீங்க அமமுக சேதப்படுத்தியது அதிமுகவை மட்டும்தான். இன்னைக்கு சசிகலா சேதப்படுத்த போது அதிமுகவை மட்டும்தான். நீங்க விஜய் என்கிற சக்தி சேதப்படுத்துறது நிச்சயமா அதிமுகவை மட்டும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஏன்னா களத்தவை பார்த்த அனுபவத்துல சொல்றேன். அவருக்கு கிட்டத்தட்ட விஜய் கட்சியை பொறுத்தவரை திமுக ஓட்டங்களையும் கை வைக்கிறார், அதிமுக ஓட்டங்களையும் கை வைக்கிறார். நம்ம இதனால் வரை ஒரு தரவுகள் சொல்றோம், இது அதிமுக கோட்டை, இது திமுக கோட்டை, அந்த எல்லா கணக்குகளையுமே விஜய் கட்சி இந்த முறை மாற்றும் தான் நான் நம்புறேன். அதுக்காக விஜய் கட்சி ஜெயித்திரும் நான் சொல்லல. திமுக ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய தொகுதியில அதிமுக ஜெயிச்சு நிற்கும். அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி நம்ம மதிப்பீடு செய்யக்கூடிய தொகுதியை விஜய் கட்சியை ஏற்படுத்திய தாக்கத்தால் திமுக ஜெயிச்சு நிற்பாங்க. அப்படிதான் களம் இருக்கு. நான் உள்ள போய் பார்த்த வரை நம்ம அந்த மேற்கு மண்டலம் என்பது கடந்த தேர்தல்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையாக இருக்கலாம். அதுல ஏற்கனவே செந்தில் பாலாஜி போன்றவர்கள் அங்க போயிட்டாங்க, பொறுப்புக்கு போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லாம ஒரு கோவையிலேயே ஒரு தொகுதியை போட்டியிடுகிறார். அங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட சரிபாதி தொகுதிகள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த முறை களம் இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத வகையில் அங்க விஜய் கட்சியும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுல அது 2 கட்சிகளுக்குமே அதிர்ச்சியை கொடுக்குற முடிவாகத்தான் கடைசியில கொண்டு வந்து நிறுத்தும் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இது விஜய் கட்சியினுடைய எழுச்சி அல்லது விஜய் கட்சியினுடைய ஓட்டு வங்கி என்பது ஒரு தொங்கு சட்டசபையை நோக்கிதான் நகர்த்துங்கிறதா இன்னைக்கு நம்ம மக்கள் வாக்களிக்கக்கூடிய விதத்துல உள்வாங்கக்கூடியதா பாக்குறேன். தொங்கு சட்டசபை இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? தொங்கு சட்டசபை எப்படி அமையும் அப்படி? நிச்சயமாக நீங்க கிட்டத்தட்ட வெல்வம் 200 படைப்போம் வரலாறு, இதுதான் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொடர் பிரச்சாரம். இந்த பரப்புரை தொடங்குற நேரத்துல இருந்தே அவர்கள் தொடர்ந்து திமுக முன்வைத்த ஒரே வாதம் அதுதான். 2 கோஷங்கள் முன் வச்சாங்க. நான் 2வது அந்த விஷயத்துக்குள்ள வரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 210 இடங்கள் வெல்வோம் அப்படிங்கக்கூடிய இடத்தை நோக்கி சொன்னார். இன்னைக்கு களத்துக்கு போனி நான் சாதாரணமா எங்க குமரி மாவட்டம் தமிழகத்தின் மற்ற பகுதிகளை விட எப்பொழுதுமே வேறுபட்ட ஒரு பிராந்தியம் தான். எப்பொழுதும் வித்தியாசமான முடிவுகளை தரக்கூடியதான். நான் என்னுடைய யுகம் சரியாக இருந்தா இந்த தேர்தலுக்கு பிறகு குமரி மாவட்டத்திலே மத அரசியல் நீர்த்து போகும் நான் பாக்குறேன். ஏன்னா எதெல்லாம் பாஜக ஏரியா நான் பார்த்தனோ அந்த ஏரியால கூட விஜய் ஓட்டு வாங்குறார். பாஜகவோட கோர் ஓட் பேங்க்ல கை வைக்கிறார். நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் என்னுடைய சக ஊடக நண்பர்களோட இங்க கன்னியாகுமரியில் உள்ளவங்களோட நான் போயிட்டு வரும்போது அந்த நண்பர்களே சொல்றாங்க, இதை சொன்னா கூட ஒருத்தர் நம்ப மாட்டாங்க, அந்த மாதிரியான சமாச்சாரம் இருக்கு அப்படின்னு நாங்க நேர்ல பார்த்த காட்சிகள். ஒருவரை பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்கிறேன், சார் இந்த யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்கன்னு. அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சொல்றாரு, புதிதாக ஒரு நடிகர் பேரை சொல்றாரு, ஓட்டு போட்டேன். கடந்த தேர்தலில் யாருக்கு போட்டீங்கன்னு கேட்டேன், பாஜக போட்டேன்னாரு. அப்ப நீங்க பாஜக போட்டுட்டு ஏன் டிவி கேட்க மாறுறீங்கன்னு. இல்ல நான் விஜய் ரசிகர், மற்றபடி நான் பாஜக கட்சியில இருக்கேன், நான் தான் இந்த ஏரியா பொறுப்பாளருங்கிறார். அப்ப எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம எப்படி கணிக்க முடியும் அதிமுக ஓட்டை தான் எடுப்பாரு, விஜய் இந்த ஓட்டை தான் எடுப்பாருன்னு? கிட்ட அவர் சொல்றாரு, நான் கட்சியா வேற, நான் அவருடைய ரசிகர், விஜய் ரசிகர், அவரை விட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு.
கூட வந்த நண்பர்கள் சிரிக்கிறாங்க. இது என்ன சார் என்ன கணக்கு சார் மாத்திருக்காரு? நீங்க தமிழ்நாட்டுல மற்ற பிராந்தியத்தோட வித்தியாசம் சொன்னேன். 5 சட்டமன்ற தொகுதிகள் எங்களுக்கு தாமரை சின்னம் போட்டியிடுது. அதனுடைய விளைவு இந்த தேர்தல் அவங்க பாப்பாங்கிறேன். இதுவரை இல்லாத மாற்றம் இது. இன்னொன்னு சொல்றேன், தேர்தல் முடிஞ்சிருச்சு அதனால சொல்றேன். கிட்டத்தட்ட கடற்கரை கிராமங்களாக இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளாக இருக்கலாம், கிட்டத்தட்ட தேவாலயங்கள் முடிவெடுப்பாங்க. எங்க மாவட்டத்துல யார் வரக்கூடாதுன்னு முடிவெடுப்பாங்க, யார் வரணும்னு நான் சொல்லல. அப்ப கிட்டத்தட்ட பாஜக வந்து விடக்கூடாது, அதனால நீங்க ஒரு அணியை ஆதரிங்கம்பாங்க. இதுவரை யாரும் எதிர்க்கல. எங்க ஊர்கள்ல பங்கு பேரவை மக்கள் எதிர்க்கிறாங்க, நாங்க ஏன் இப்படி ஓட்டு போடணும்னு கேக்குறாங்க. இதெல்லாம் இதுவரை பார்க்காத மாற்றங்கள். அதனால ஒரு அதிமுக ஓட்டுல கை ரெண்டு கேள்வி இருக்கு. நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். ரகு சார் குறுக்கிட விரும்புறேன். லைட் ஹார்டரா சொல்லாமா? தேவாலயங்கள்ல வந்து யார் வர வேணாம்னு சொல்லுவாங்க, யாரு வரணும்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாரு. யார் வரணும்னு தெரியுமே, அவங்க ஜீசஸ் கிரைஸ்ட் தானே. தேவாலயங்கள்லாம் அதான் அவங்க தானே, ரிட்டர்ன் ஆஃப் த ஜீசஸ் கிரைஸ்ட். திரு அவங்கள்ட்ட கேக்குறேன். கன்னியாகுமரி மாவட்டம் தான் இப்போ தாக்குல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறார்? எல்லோரும் அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் சொல்றது கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள், மீனவ மக்களுடைய வாக்குகளை பிரிக்க போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வாக்குகளை பிரிச்சுட்டா அது பாஜகவுக்கு சாதகம் தானே? அவங்க எம்எல்ஏ அதுதான் நான் சொல்றேன்ல. நான் கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல நான் கூட கடற்கரை கிராமங்களுக்கு போகிற பொழுது திமுக ஓட்டு பட்டு தான் உடையறத பார்த்தேன். இன்னைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட பாஜகவோட ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் போனேன். சரி, அங்க எப்படி இருக்கு பார்ப்போம். அங்கதான் நான் சொல்றேன், நான் பாஜக அந்த ஏரியா பொறுப்பாளருங்கிறாரு, தன்னோட பாக்கெட்ல அந்த ஏரியாவுக்கு விநியோகிக்கக்கூடிய பூஸ்லிப் வச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் விஜய்க்கு போட்டேன், காரணம் நான் விஜயனுடைய ரசிகர் அப்படிங்கிறார். இந்த தேர்தலில் விஜய் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் நம்ம இன்னொன்னு கோணம் இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு 10 லட்சம் ஓட்டு கூடி இருக்கு, 15 லட்சம் ஓட்டு கூடி இருக்கு, அதனால விஜயனுடைய எழுச்சின்னு பேசுறோம். அது மட்டுமே பார்க்க வேண்டியது இல்லை. ஏற்கனவே இங்க போட்டுட்டு இருக்காங்கல்ல ஓட்டு, அதுல பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்தியிருக்காருங்க. நீங்க ஒரு திமுக போட்டவர்களா இருக்கலாம், அண்ணா திமுக போட்டவர்களா இருக்கலாம், நீங்க விஜய்க்கு போட்ட வாக்குகள் நம்ம அவர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி செயல்படுவார் அது விமர்சனம். அது நம்ம பின்னாடி வைக்கலாம், பெரிதாவே அது கேள்வி இருக்கு, விவாதம் இருக்கு. பட் அவர் ஏற்கனவே இங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வாக்கு வங்கிகள்ல கை வைத்திருக்கிறார். அதுக்குதான் பணம் இவ்வளவு பாய்ச்சப்படுது. நீங்க கடந்த தேர்தல்கள் இல்லாத அளவுக்கு பணம் பாயுதுன்னா திராவிட கட்சிகள் இரண்டுக்குமே தங்களுடைய ஓட்டு வங்கியை காப்பாற்றணும். அதுக்குதான் பணம் அடிக்கிறாங்க. வெற்றி பெறுவது ரெண்டாவது. நீங்க வெற்றி பெறணும் என்பதற்காக வேட்பாளர் அடிப்பாரு, தலைமை இவ்வளவு பணம் வந்து மேல இருந்தே வருகுதுங்கிறாங்க. நேற்று கூட தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் பேசுகிற பொழுது குறிப்பிட்டாங்க, 543 கோடி பறிமுதல். 1 ரூபா 2 ரூபா இல்ல, 10 லட்சம் 20 லட்சம் இல்ல, 543 கோடி ஒவ்வொரு தொகுதியிலையும் பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அப்ப 543 கோடி பிடிபட்டிருக்குன்னா அதை விட 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு களத்துக்கு போயிருக்குமே கிரவுண்ட்ல. அப்ப அது எவ்வளவு பெரிய வீச்சை ஏற்படுத்தும். அதுதான் விஜயனுடைய தாக்கம் என்பது இந்த புதிதாக கூடக்கூடிய ஓட்டு சதவீதத்துல மட்டும் இல்லைங்கிறேன். யார் ஓட்ட அவர் எடுப்பாருன்னே கணிக்க முடியாது. நான் தான் சொல்றேன், களத்துக்குள்ள போய் பார்த்தா காங்கிரஸ் கட்சியில நீங்க சொல்றீங்கல்ல, இவர் பேசியதாக இருக்கலாம், தொங்கு சட்டசபைக்கு வாய்ப்பு அப்படின்ற நீங்க களத்துக்கு போயிட்டு வந்துருங்க. வாக்கு சதவீதம் அதிகரிச்சது ஒரு வாய்ப்பாக இருக்கு. இல்ல தொங்கு சட்டமன்றத்துக்கு எல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இல்ல. 5 மணி வரைக்கும் நான் சரியான சொல்லுங்க அங்கேஷ், 5 மணி வரைக்கும் 9 லட்சம் வாக்குகள் தான் போன இதை விட இந்த முறை அதிகமாயிருக்கு. 9 லேக் ஓட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க 9 லேக் ஓட்ஸ் வந்ததுனால வந்து எல்லாமே லாஸ்ட் டைம் 4,62,00,000, இப்போ 4,71,00,000. அப்போ ஃபைனல் டாலி வரல. ஃபைனல் டாலி இன்னும் வரல. இப்போ இந்த 10 லட்சம் ஓட்டு சரி, இந்த ஃபைனல் டாலி இந்த லாஸ்ட் 1 ஹவர்ல உங்களுக்கு இன்னொரு 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பெரிய காரணமே பூத் இன்க்ரீஸ் ஆனதுங்க. ஏன் அதை நீங்க வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஒரு பூத்துல 55 1 மணி நேரத்துல 55 பேர் ஓட்டு போட முடியும். இப்போ நீங்க பூத் இன்க்ரீஸ் ஆகும்போது 1000 பூத் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 1000 பூத் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பூத்துக்கு 500 பேர் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா 11 மணி நேரத்துல, அப்போ உங்களுக்கு 1000 பூத்துக்கு 50,000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருவாங்க. உங்களுக்கு வந்து நீங்க இப்ப நான் உங்க இடத்துக்கு வரேன், உள்ள நுழைய முடியல அப்படின்னா நான் திரும்பி போயிடுவேனா இல்லையா? உள்ள வர்றதுக்கான ஆக்சஸ் இருக்கும்போது நான் வந்து அதை வந்து செய்யதான் போறேன். நான் வந்து ஆர்வம் இருந்துதான் வந்தாங்கன்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். விஜய் ஒரு ஃபேக்டர், இங்க வந்தாங்க, இதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் இந்த இன்க்ரீஸுக்கு யூ ஹேவ் டு ரீட் இட் அலாங் வித் SIR அண்ட் தி இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பூத்ஸ். உங்க கணக்கு என்ன? வாக்காளர்கள் அதிகமா வாக்களிச்சிருக்காங்க, வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, என்ன கணக்கு? தொங்கு சட்டமன்றத்துக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. யாருக்கோ சாதகமா அமையணும்ல, அது யாருக்கானதா இருக்கு? அதை நான் வந்து இப்ப கணிக்க விரும்பல அங்கேஷ், என்னால அதை சொல்ல முடியல. ஏன்னா ஒரு கோவத்துல வந்து மக்கள் வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு காலையில 11 மணி வரைக்கும் நான் அப்படிதான் நினைச்சேன். சோ ஒரு கோபம் இருக்கு போல இருக்கு, அதனாலதான் இவ்வளவு வேகம் வருதுன்னு. ஆனா 11 மணிக்கு அப்புறம் அந்த வழக்கமா இருக்க அந்த ட்ரெண்ட் வந்துருச்சு. இதை வந்து நீங்க 80% பேசுனீங்கன்னா இந்த சதவீதத்துல அதிகமாக தான் இருந்திருக்கு. ஆனா இதை நீங்க வந்து
லாஜிக்கலா ஒவ்வொரு தேர்தல் இப்ப நீங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து 78% வெஸ்ட் பெங்கால்ல வந்திருக்கு போலிங். அங்க என்ன விஜய் இருக்காரா? 86 ஃபைனலா வந்து அங்க விஜய் இருக்காரா? மமதாவுக்கு எதிரான ஒரு வேவ் இருக்காங்க. அமித்ஷா இப்ப பேசியிருக்காரு, டிஎம்சி வந்து அங்க ஓட் அவுட் பண்ணிட்டாங்க, மக்கள் கோவத்துல வந்து எதிராக வாக்களிச்சுட்டாங்க, பிஜேபி தான் அங்க அரசாங்கம் அமைக்க போகுது அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசியிருக்காரு. அங்க விஜய் இருக்காரா? அங்க வந்து தொங்கு சட்டமன்றம் வரப்போகுதா? அங்க எஸ்ஐஆரோட ரோல் வந்து ரொம்ப எஸ்ஐஆர் பெருசு. அங்க வந்து முஸ்லிம் ஓட்டர்ஸ் வந்து 90% ஓட்டு போடுவாங்க. இப்ப நந்திகிராம்ல எல்லாம் அவங்க இல்லவே இல்ல, அவங்க 30% இருக்காங்க. ஓகே, அவங்க பிஜேபி வரதுனால இல்ல நான் வந்து நான் லாஜிக்கலா தான் கேக்குறேன். நீங்க அப்படிதான் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக்கும் போது அரசாங்கத்தின் மேல ஒரு கோபம் இருக்கு, அந்த கோபத்தினால வந்து வாக்களிச்சுட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு விஜய்க்கு ஒரு காரணம், விஜய்க்காக வந்து வாக்களிச்சுட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லயும் நீங்க அப்படித்தானே பொருத்தி பார்க்கணும். எங்க இருந்தாலும் வாக்காளர்களுடைய மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அரசாங்கம் வேணும் வேண்டாம், இது ரெண்டுல ஒண்ணுதான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இந்த தொங்கு சட்டசபை கூட்டணி ஆட்சி இதெல்லாம் வாய்ப்புகளே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க லட்சுமி சொன்னது லாஜிக்கலா கரெக்ட். நீங்க வந்து ஹையர் பர்சன்டேஜ் வந்ததுனால இந்த கவர்மெண்ட் போயிடும், கவர்மெண்ட் மேல ஒரு ஆங்கர் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அது 3 கார்னர் கான்டெஸ்ட்ல இந்த ஹையர் பர்சன்டேஜே திமுக உதவி செய்யலாம். விஜய் வாங்குற ஹையர் பர்சன்டேஜ் ஏடிஎம்கே காலி பண்ணிட்டு திமுக பர்சன்டேஜ் கம்மியாகி சீட்ஸ் அதிகமாகலாம். அதற்கான மேத்தமேட்டிக்கல் சான்சஸ் இருக்கு. நான் என்ன டிஸ்டிங்விஷ் பண்ண விரும்புறேன்னா, அங்க பர்சன்டேஜ் அதிகமானது வெஸ்ட் பெங்கால, அதற்கு காரணம் இன்செக்யூரிட்டி அமங் ஓட்டர்ஸ், போத் ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். முஸ்லீம் ஜென்ரலாகவே அதிகமாக ஓட்டு போடுவாங்க. ஒரு பிளாக்காக வந்து மம்தாக்கு ஓட்டு போடுவாங்க, பிஜேபி வளரக்கூடாது வந்துடக்கூடாதுன்னு. அதனால ஒரு பர்சன்டேஜ் ஜென்ரலாகவே அதிகமாகும். இப்போ ஹிந்துஸ் அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க எஸ்ஐஆர்ல, எஸ்பெஷலி இந்த மாட்டுவா கம்யூனிட்டி ஃப்ரம் பங்களாதேஷ், தலித்ஸ் வந்து அவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க, அவங்களோட வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இந்த ட்ரைபியூனல்லாம் வச்சு மக்களுக்கு பெரிய டென்ஷன், இந்த வாக்குரிமை போனதுன்னு நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு சப் நேஷனலிசம் ஃபியர். நம்ம பெங்காலி ஐடென்டிட்டியை பற்றி திருநெல்வேலி நிறைய பேசியிருக்காங்க. நம்ம உணவை சாப்பிடக்கூடாதுன்றாங்க, மீனுக்கு தடை, பீகாரில் தடை, பெங்காலியை வெளில போனால் பங்களாதேஷின்னு சொல்லி திரும்பி பங்களாதேஷ்க்கு அனுப்புகிறாங்க. அப்படிலாம் ஒரு ஃபியர் அங்கே இருக்குது. அதனால கூட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கலாம். ஸோ பெங்காலில் ஏற்பட்டிருக்கிற ஓட் பர்சன்டேஜும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வேற இருக்கு. இந்தியாவோட பியூட்டியே அதுதான். இந்த கண்ட்ரி இஸ் ஸோ டைவர்ஸ். ஒரு ஸ்டேட்டில் நடக்கிறது இன்னொரு ஸ்டேட்டில் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி நடக்கலாம். ஸோ இப்போ அது வந்து நம்ம இப்போ அறுதிட்டு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கும்னு சொல்கிறேன். இது யார் ஓட்டை பிரிச்சிருக்கிறாரு, யாருக்கு டேமேஜ் பண்ணுவாருன்னு. பட் அட் த அவுட் செட் எனக்கு வந்து டிஎம்கேவோட டேமேஜ் வந்து வில் பி மோர் ஃபார் ஏடிஎம்கேன்னு என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாக நான் சொல்ல முடியும். என்ன டவுட்னா, ஏடிஎம்கேவோட ஓட் பேஸை அண்ணாமலை கொஞ்சம் எடுத்தார், டிடிவி கொஞ்சம் எடுத்தார். இப்போ செங்கோட்டையன் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் அவர் தொகுதி வச்சுக்கோங்களேன். இப்போ சசிகலா கொஞ்சம் எடுப்பாங்க. இதை தாண்டி எஞ்சி இருக்கக்கூடியது இரட்டை இலைக்கான ஏடிஎம்கேக்கான கோர் ஓட் பேங்க் தான். அதுல விஜயால கை வைக்க முடியும். நல்ல கேள்வி இது. நீங்க வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வாங்கின க்ளோஸ் டு 1 crore, அது வந்து 100% ஏடிஎம்கே ஓட்ஸுங்கிற ஒரு அசம்ஷன் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, நான் சொல்றேன் அதுவே சரிவடையும் நான் சொல்றேன். அப்ப வந்து அவங்க செலவழிக்கல, நல்ல கேண்டிடேட் போடல, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, கமிட்மெண்ட் பெருசா இல்லை, ஏதோ இந்த எலெக்ஷன் இருக்கு வந்துட்டு நம்ம போட்டிடுவோங்கிற ஒரு மனநிலையில தான் செஞ்சாங்க. ஹாஃப் ஹார்ட்டடா கமிட்மெண்ட் இல்லாமல் செஞ்சாங்க. அதுக்கே 1 crore கிடைச்சது, க்ளோஸ் டு 1 crore கிடைச்சது. அதுக்கு மேலே தானே கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன் அந்த வாக்கு வங்கி சரிவடையுது. பண்டுட்டி ராமச்சந்திரன் 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. இன்னும் நீங்க 15% கீழே ஏடிஎம்கே போகுதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னார். அவர் வந்து விஜய்க்கு ஆதரவா சொன்னாரு. பட் வந்து தட் குட் பி ரியாலிட்டின்னு எனக்கு தோணுது. அந்த ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் வந்து பெரிய கமிட்மெண்ட் உள்ளவங்க கிடையாது. டிஎம்கேவுடைய கோர் ஓட்டர்ஸ் மாதிரி இந்த திராவிடம், மாநில சுயாட்சி, கருணாநிதி அவர்கள் மேல உள்ள ஒரு பற்று, தமிழ் மேல உள்ள பற்று, அவங்க வந்து மாத்தி போடுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏடிஎம்கே உள்ளவங்க கமிட்மெண்ட் ரெட்டையில அதுக்கு நான் ஓட்டு போடுறேன், அதுவே பெரிய கமிட்மெண்ட் தானே. நான் சொல்றேன் நான் ஓட்டு போடுறேன். ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சிக்கு லட்சுமி சொன்னா நானும் ஏத்துக்கிறேன். ஏடிஎம்கேக்கு ஒரு குட்வில் இருக்கு. ரொம்ப அராஜகம் பண்ண மாட்டாங்க, மக்களை பிரிக்க மாட்டாங்க, சாதியை பெருசா திமுக அதிமுக 2 பேருமே எதுக்க மாட்டாங்கன்னா கூட மதத்தை பயன்படுத்தி வாக்கள் வாங்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா ஒரு யூனிஃபைங் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டுடைய கல்ச்சர். ஆனா இப்போ அவங்க ரீசன் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குதா? கருணாநிதி அவர்கள் இல்லை. அவரை எதிர்த்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அவர் மறைஞ்சிட்டாரு. அதை கூர்மைப்படுத்தின ஜெயலலிதா, எம்ஜிஆர் இல்லை. அப்ப அந்த கட்சி அது சர்வே ஆகுமா? அப்புறம் அவங்களுக்கு வந்து வழிநடத்த தலைவர் தேவையில்லை, வணங்குறதுக்கு ஒரு தலைவர். அப்படி வணங்குற மாதிரி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற கேள்வி எழுது கேட்டீங்கன்னா, விஜய் ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் தான் நியாயமான இந்த தமிழக வெற்றி கழகம் கொள்கை தலைவர் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல சில விஷயங்கள்லாம்,
சரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் இல்லாமல் அவர் டைரெக்டாக அங்கே போயிடலாம். அவர் வந்தது திமுக எதிர்ப்பை பயன்படுத்துறது, அதை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்து வந்தார். எடப்பாடியால் அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஹார்வெஸ்ட் பண்ண முடியல, கரிஸ்மா இல்லை, என்னால் முடியும்னு நினச்சி வந்திருக்கிறாரு. ஏடிஎம்கே அரசியல் தான் அவர் செய்கிறாரு. பெருசாக சென்டரோட சண்டை கிடையாது. ஸ்டேட்டில் திமுக மட்டும் எதுக்குறது. திமுக ஏன் எதுக்குறோம், திமுக எதுக்கு 1000 காரணம் இருக்குது, அதை விளக்கு சொல்கிறதுக்கு அவருக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால நான் ஓவராலாக இப்படி ஒரு ஷிஃப்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்னா விஜய் பக்கம் வரலாம். சார் கிட்ட இருந்து 3 பாயிண்ட். ஏடிஎம்கே இருக்கிறதுக்கு ரீசன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்றது ஒண்ணு. அது ஒண்ணு. இதுக்கு முன்னாடி பேசின ஒண்ணு, திமுக வேணுமா வேணாமா அப்படின்றதான் இந்த தேர்தல். அப்ப வேணாம் அப்படின்னு போற வாக்குகள் யாருக்கு போகும் அப்படின்றது 2. இப்போ பீப்புள் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கிற, அப்புறம் நம்மளுடைய தொகுதிக்கான கேண்டிடேட்டா இருக்கிற அவங்களுக்கும் நமக்கும் என்ன எமோஷன் இருக்கு, அதை வச்சு வாக்களிக்கக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துட்டாங்களா? கொள்கை, கட்சி, கோட்பாடு அதையெல்லாம் தாண்டி இந்த தேர்தல்ல சொல்றேன். இல்ல இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நம்ம வந்து வெறும் வந்து ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படின்றது, அது வந்து ஒரு மிகப்பெரிய கோபம் இருக்கும்போது, இப்போ 96ல் வந்து அந்த கோபம் இருந்தது. இந்த ஆட்சி வேண்டாம், கண்டிப்பா அகற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபம் ஒரு பெரிய அலையா இருந்தது. ஆனா அடுத்தது 2001ல் வரும்போது ஒரு கோபம் இருந்தது. ஆனா அது வந்து பெரிய அலையா தெரியல. அதனாலதான் 2001ல் 59%. ஆனா அந்த 59%லயும் ஜெயலலிதா வந்து பெரிய கூட்டணியை கட்டமைச்சிருந்தாங்க. அப்ப வந்து மூப்பனார் தலைமையில இருந்த தாவேகாவும் சோனியா காந்தி தலைமையில இருந்த காங்கிரஸ் கட்சியும் ஒன்னா கூட்டணியில இருந்தாங்க. பாமக வந்து அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தது. அது வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணியாவே இருந்தது. ஆனா எதிர்பக்கம் வந்து திமுக வெறும் இந்த சாதி கட்சிகளை வச்சு ஒரு 21 கட்சிகள் இருந்து ஒரு கூட்டணி இருந்தது. நான் வந்து அந்த தேர்தல் எல்லாம் நான் உங்களை ஒப்பிட சொல்லல. ஒரு அலை அப்படின்னா அது வந்து அந்த கோப அலை வந்து நீங்க எங்க போனாலும் தெரியும். இப்ப வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. ஆனா அந்த அதிருப்தி வந்து எல்லா இடங்கள்லயும் கோபமாக எங்கேயுமே வெளிப்படலை. நான் வந்து நிறைய இடங்கள்ல பார்த்த போது கோபமா மக்கள் வெளிப்படுத்தி இல்லை இந்த அரசாங்கம் வேண்டாம் அப்படின்னு. அந்த லோக்கல் எம்எல்ஏவை பிடிக்கல, அந்த லோக்கல் எம்எல்ஏ சரியில்லை, இல்லை வந்து லோக்கல்ல பிரச்சனைகள் அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய பெண்கள், இந்த தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் தான் அதிகம். விஜய் மேல ஏதோ ஒரு எமோஷன் இருக்கு. இல்ல விஜய் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு, இமோஷன் கிடையாது, ஒரு ஈர்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இதுல வந்து என்னன்னா மாற்றம் வேணும்னு பேசக்கூடியவர்கள் எல்லாருமே அதை வந்து விஜயை தான் அந்த மாற்றங்கிற இடத்துல வச்சு பாக்குறாங்க. அதிமுகவை அந்த மாற்றங்கிற இடத்துல வச்சு பார்க்கல. ஒரு ஈர்ப்பு கட்டாயம் இருக்கதான் செய்யுது. மக்களுக்கு வந்து கோபம் கிடையாது. எம்எல்ஏக்கள் மேல, லோக்கல் எம்எல்ஏக்கள் மேல அதிருப்தி இருந்தாலும் ஸ்டாலின் மேல எங்கேயுமே கோபம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து போன எலெக்ஷன் கலைஞர் இருந்த போதெல்லாம் கலைஞருக்கு எதிரான ஒரு கோபம் இருந்தது, ஜெயலலிதாவுக்கு எதிரான ஒரு கோபம் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த எலெக்ஷன் அப்படி இல்லை. வெளியில போகும்போது ஒரு இடத்துலையும் மக்கள்கிட்ட பேசும்போது அந்த கோபம் வெளிப்படலை. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கோபம் இருந்திருந்தது அப்படின்னா இந்த 80% இவ்வளவு வாக்காளர்கள் வந்திருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து கவர்மெண்ட்டை வெளியில ஏற்றிடுறாங்கன்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு அலை இல்லை வந்து ஒரு கருத்துருவாக்கம் இல்லாத ஒரு தேர்தல் அப்படின்ற போது இதை வந்து நம்ம இந்த ஓட்டர் டேர்ன் அவுட்டை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஓட்டர் டேர்ன் அவுட் அதிகங்கிறது எஸ்ஐஆர் தான் ஒரு ரீசன். எஸ்ஐஆர் இல்லாமல் இருந்திருந்தா நம்ம வந்து ஓட்டர் டேர்ன் அவுட்டோட ஓட்டர் டேர்ன் அவுட்டை வச்சு இது ஆங்கர் தான், இது வந்து எதிரான அலை இருந்தது அப்படின்னு நம்ம பேசி முடிச்சிட முடியும். இந்த தேர்தலில் அதிகமாக விஜய் வாக்குகள் எடுக்கிறார் அப்படின்னா அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸும் ஏடிஎம்கே. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு நேச்சுரலாக ஆன்டி டிஎம்கே ஓட்டும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டும் யாருக்கு போகணும் அப்படின்னா அதிமுகவுக்கு தான் போகணும். அப்போ அதிமுகவுக்கு அந்த வாக்குகள் போகாமல் விஜய் அதை எடுத்துடுறாரு அப்படின்னா அதிமுகவினுடைய இடம் வந்து அது வந்து அதிமுக பெரிய ஒரு சர்க்கிளை சந்திக்கும். அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே திரு சுவாமிநாதன், ஒவ்வொரு தொகுதியுமே முக்கியமாக வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் மாத்தி இருக்கு. இந்த 37 நாட்கள்ல பரப்புரை போனதாகட்டும், தேர்தல் வேலைகள் பார்த்தது ஆகட்டும், திமுக அதிமுக எந்த கட்சி சரியாக செஞ்சிருக்காங்க, அவங்களோட ஒரு 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 அடிய வந்து ஒரு சமாளிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க எதை பாக்குறீங்க 2 கட்சிகள்ல? இல்ல 2 கட்சிகள்ல சரியான பரப்புரை அதை வந்து களத்துல கொண்டு போனதெல்லாம் திமுக தான் செய்திருந்தாங்க. கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1680 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறார் இந்த கடந்த தேர்தல் பரப்புரைகள்ல மட்டும். அதுல ரொம்ப முக்கியமா அவர்களுக்கு ஒரு முன்வைப்பா இன்னொன்று கிடைத்தது, அந்த திருத்த மசோதா கிடைத்தது. அந்த மசோதா விவகாரத்திலும் தொகுதி மறுவரையறையை கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அதுலயும் நன்றாகவே களமாடினாங்க. தேர்தல் நேரத்துல கூட ஒரு நகலெதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், எல்லா விஷயம் பண்ணாங்க. பட் அந்த விஜய்ங்கிற தாக்கத்தை வந்து எதிர்கொள்ள முடியுமான்னு கேட்டா இந்த தேர்தலில் முடியாதுன்னு தான் நான் நம்புறேன்.
கிட்டத்தட்ட நீங்க அரசுக்கு எதிரான மனநிலை இல்ல, அதே நேரத்துல ஆதரவான மனநிலையும் நான் பார்க்கல. அரசுக்கு எதிரான மனநிலை இல்லையானா லட்சுமி மேடம் சொல்றது கரெக்ட். அரசுக்கு எதிரான மனநிலை ஒன்றும் கிரவுண்ட்ல இல்ல, பெரிய லெவலில் ஒரு ஆன்டி இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. பட் அது சட்டம் ஒழுங்கு சார்ந்து நம்ம பேசுறோம்னா இருக்கு. கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்களை நினைவூட்டி பேசுறாங்கன்னா இருக்கு. மற்றபடி ஒரு பரவலா ஒரு கலைஞர் காலத்துல எல்லாம் 2006 to 2011 கடுமையான மின்வெட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து நில அபகரிப்பு தடுப்பு பிரிவே கொண்டு வர வேண்டிய சூழல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் இப்ப ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து எதுவுமே கிடையாது. சோ அந்த வகையில திமுகவினுடைய ஆட்சியை மக்கள் வெறுக்கல ஒரு வகையில. ஆனா விஜய் விரும்புறாங்கல்ல, அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சேதம் ஏற்படுத்தும். நம்ம அதிமுகவுக்கு மட்டும்தான் அது சேதம் ஏற்படுத்துங்கிறதுல மட்டும் எனக்கு சரியா ஒரு உடன்பாடு இல்லாம இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லிடுறேன். நீங்க கிட்டத்தட்ட ஜெயலலிதா வெர்சஸ் கலைஞர் இப்படிதான் களம் இருந்து கொண்டிருந்தது. நீங்க 2016 தேர்தலுக்கு பின்பு எந்த தேர்தலில் அதிமுக எதிர்த்த போதில் திமுக ஜெயிச்சாங்க? அதுவே கேள்வி. நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 2016க்கு பின்பு அவர்கள் பெற்ற வெற்றி ஏதாவது ஒரு வெற்றியில அதிமுகவை முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்திருக்காங்களா? 2019 பாராளுமன்ற தேர்தல் வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் இப்ப சந்திக்கக்கூடிய 26 தேர்தல், இந்த எல்லா தேர்தல்களையும் இடையில நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் பேசுபொருளே பாஜக வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்துரும், பாஜக ஒரு அடிமையாக வைத்திருக்கிறது அதிமுகவை, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. இன்னைக்கும் அதான பிரச்சாரம். உங்களுக்கு நீங்க அதிமுகவை அவர்கள் முன்னிலைப்படுத்தினாதானே திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் எல்லாம் அதிமுக பக்கம் போறத விஜய் மடைமாற்றிட்டாருன்னு சொல்லலாம். அவர்கள் பேசுகிற அரசியல் பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி தான் வெற்றி பெறாங்க. மு.க. ஸ்டாலின் அரசினுடைய நிர்வாகத்துக்கு கிடைத்த வெற்றியா இருந்தாலும் அந்த வெற்றிக்கு மையப்புள்ளி எடப்பாடியே கேட்கிறாரு, என்னோட 5 ஆண்டு ஆட்சியை விமர்சிங்க, நீங்க ஏன் பாஜகவோட சேர்ந்திருக்கிறத மட்டுமே விமர்சிக்கிறீங்க. நான் இந்த இடத்துலதான் பாயிண்ட் போறேன். விஜய் ஒரு அணி அமைத்திருக்கிறார், அந்த அணியில் அவர் மட்டுமே இருக்கிறார், யாரும் சேரல. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அழைத்த பின்பு யாரும் வரல. அவர் பாஜக கூட்டணியில் இல்லையே, சிறுபான்மையினர் ஓட்டுகள் எடுக்கிறாரு. கடற்கரைகள்ல போனா கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய ஓட்டுகள் போது பிஜேபி ஓட்டையும் எடுக்கிறாருங்கிற நான் அதுதான் சொல்றேன். விஜய் ஏற்படுத்தக்கூடிய சேதம் என்பதை நம்ம திமுக ஓட்டு தான் பாதிப்பாரு, அதிமுக ஓட்டு தான் பாதிப்பாரு, காங்கிரஸ் தான், பிசிக ஓட்டையே கடுமையா பாதிக்கிறாரு. களத்துல போய் பார்த்தா பட்டியல் சமூக கிராமங்களுக்குள்ள போனா பிசிக ஓட்டு பெருத்த சேதம் அடையுது. இந்த காங்கிரஸ் கட்சியில இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தொடங்கி பலரும் விஜய்க்கு 18% இருக்கு, 20% இருக்குன்னு சொன்னது காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்றாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கிறாங்க. அப்ப அந்த தாக்கம் வந்து எல்லா சகல கட்சிகளுக்குள்ளேயும் தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். அதிமுகவை மட்டும் சேதப்படுத்தும் அப்படிங்கிறத நான் பார்க்கல. அதிமுகவும் சேதமாகும். அதுல பெரிய சேதம் வந்து யாருங்கிறதா திமுகவும் சேதமாகும், எல்லா கட்சிகளும் சேதமாகும். இறுதி கருத்து சுருக்கமா அவர் சொல்றது வேலிட் பாயிண்ட். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு வெஸ்டர்ன் கண்டிஷன் கிடைக்கிற மாதிரி இந்த ஓட் எந்த செக்மெண்ட் யாருக்கு போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளால பிரித்து பார்க்க முடியாது. நீங்கள் வந்து இந்த சாதியில் நீங்கள் போட்டாங்க அப்படின்லாம் அதெல்லாம் ஒரு அளவுக்கு ஒரு அசம்ஷன் தான். அதனால நம்மளுக்கு ஒரு லாஜிக்கலாக தோணுது வந்து விஜய் வந்து ஏடிஎம்கேவுடைய பெருந்தலைவர்களான ஜெயலலிதா, எம்ஜிஆர், அப்புறம் வந்து எம்ஜிஆருடைய மென்டாரான அண்ணா, இவங்கெல்லாம் வந்து அவங்களும் தூக்கி வச்சு தான் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் பெரியார், அண்ணாவுடைய மென்டார் பெரியாரையும் தூக்கி வச்சு தான் பேசுகிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கேவை கடைசி கூட்டத்தில் தான், அதுவும் வந்து எல்லாரும் என்ன எதுக்குறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எடப்பாடி அவர்கள் பற்றி பேசினார். அப்புறம் எடப்பாடி தொகுதியில் அவருடைய வேட்பாளர் வாங்கிட்டாங்கிற ஒரு கோவத்தில் பேசினார். 234 தொகுதியிலேயே என்னுடைய வேட்பாளர் நிறுத்த முடியலன்னு. அதர்வைஸ் அவர் ஏடிஎம்கேவை அப்ராப்ரியேட் பண்ண விரும்புகிறார். ஏடிஎம்கேவை அவர் அப்படியே தன்னுதாக்க நினைக்கிறார். ஆரம்பத்துலேயும் தான் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் வந்து எதிர்த்து பேசுறது டிஎம்கேவை, ஊமக்கு தூழறது ஏடிஎம்கேக்குன்னு நான் முதல் நாளேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஏடிஎம்கே அப்பயே முடிச்சுட்டு இருந்திருக்கணும். நீங்க வந்து நாங்கள் 31 வருஷம் ஆண்டு இருக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாதுன்னு அப்பவே எதிர்வினை ஆட்டிருக்கணும். சும்மா அமைதியா இருந்தாங்க, நம்ம கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. அது அவங்க செஞ்ச பிளண்டர். அது வந்து இப்ப அவங்களை ஹாண்ட் பண்ண போகுது அப்படின்னு எனக்கு தோணுது. லட்சுமி, கிட்டத்தட்ட 85ல இருந்து 90க்குள்ள இடையில ஒரு வாக்கு சதவீதம் வரப்போகுது. இறுதி கருத்தாக நல்ல விஷயம்தான். மக்கள் வந்து ஜனநாயகத்துல, அதாவது அரசியல்ல தங்களுடைய பங்கேற்பு இருக்கணும், பங்களிப்பு இருக்கணுங்கிறதுல முழுமையான ஒரு எண்ணத்தோட இருக்காங்கன்றதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா இந்த நம்பர் வந்து இது வந்து கண்டிப்பா இந்த ஆர்வத்தினால மட்டும் வந்து வாக்களித்ததாக இல்லாமல் இதுல பல காரணிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்வம் இருக்கிறத கட்டாயம் பாராட்டி தான் ஆகும்.